இந்தியாவில் வந்து இன்னைக்கு ஒரு முன்னணி ஒளிப்பதிவாளர் அப்படின்னு சொன்னா மனோஜ் பரஹம்சா. அவர் வந்து ஈரம் படத்துல அவருடைய கெரியரை வந்து ஆரம்பிச்சாரு. ஈரம் படத்திலேயே வெகுவான ஒரு கவனத்தை வந்து அவர் பெற்றார். முதல் முறையாக அந்த படத்துல வந்து நிறைய யுக்திகளை வந்து அவர் கையாண்டார். ஒரு ஹாரர் ஃபிலிம்ல வந்து டெக்னிக்கலா தமிழின் மிக சிறந்த ஒரு ஹாரர் படம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஈரம் தான். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து விண்ணை தாண்டி வருவாயா, உண்மையே வந்து ஒரு வெண்மை நிறத்தை வந்து ஒளிப்பதிவில் கொண்டு வர்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. படம் நெடுக வந்து அந்த ஒயிட் கலர்ஸ் வச்சே ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு லவ் ஸ்டோரியை உருவாக்கி, தட் இஸ் அந்த கலர் ஸ்கீம், இந்த காதலுக்கான ஒரு நிறமாக அதில் கட்டமைச்சு அவர் வந்து அவரோட பாப்புலாரிட்டி வந்து உச்சத்துக்கே சென்றது. அதுக்கப்புறம் நண்பன், நிறைய திரைப்படங்களை வந்து அவர் ஒளிப்பதிவு செஞ்சார். லியோவில் வந்து மீண்டும் வந்து அவருடைய ஒளிப்பதிவு பீஸ்ட் லியோலெல்லாம் வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கும் அவருடைய ஒளிப்பதிவு வந்து போய் சேர்ந்துச்சு. இப்போ அவர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தொழில்நுட்பத்தின் மீது வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் மீது ஒரு ஆர்வம் கொண்டவர். அவர் மெயினாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் மீது அவருக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துடும். அந்த தொழில்நுட்பத்தை வந்து ஒரு இந்திய சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துவதில் ஒரு முதன்மையானவர்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக வந்து ஒரு கொரோனா காலகட்டங்களில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கிற டைமில் வந்து வெர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் அது வந்து வளர்ந்துட்டு வரதை வந்து சென்ஸ் பண்ணிட்டாரு. அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா நிறைய அதில் ரிசர்ச் பண்ணி அதில் வந்து அவரே வந்து ஒரு சின்னதா ஒரு செட்டப் வந்து உருவாக்கி அதில் வந்து தட் இஸ் அன்ரியல் இன்ஜின் அப்படின்பாங்க. தட் இஸ் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து கிரீன் ஸ்கிரீனுக்கு பதில் ஒரு எல்இடி வால்ல, அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டு வந்து நமக்கு வந்து கிரீன் ஸ்கிரீன்ல என்ன பண்ண போறோம்னு தெரியாது. வெர்ச்சுவல் ப்ரொடக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம என்ன படமாக்க போகிறோமோ அந்த பேக்ரவுண்ட் வந்து எல்இடி வாலில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு கதாபாத்திரங்கள் வந்து அந்த ஒரு ஆம்பியன்ஸ்லேயே நடிக்க வைக்கிறது தான் வெர்ச்சுவல் ப்ரொடக்ஷன். இப்போ ஹாலிவுட்டில் வந்து அது வந்து மண்டலோரியன் அப்படின்ற ஒரு மூவியில் வந்து பயங்கரமாக பாப்புலர் ஆகி இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து ஒரு அன்ரியல் இன்ஜின் நோக்கி, குறிப்பாக வெர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் நோக்கி போகுது. சரி, இதுக்கான அந்த அசட்ஸ் எங்கிருந்து வருது அப்படின்னா ஒரு அன்ரியல் இன்ஜின், அது ஒரு கேமிங் சாஃப்ட்வேருக்காக உருவாக்கப்பட்டு இன்னைக்கு வந்து திரைப்படத்தில் வந்து வெகுவாக அதை வந்து பயன்படுத்தப்படுது. இன்னைக்கு இந்திய சினிமாலையும் குறிப்பாக லியோ, ராதேஷ்யாம் போன்ற படங்களில் வந்து மனோஜ் பரஹம்சா வந்து அந்த தொழில்நுட்பத்தை வந்து அறிமுகப்படுத்தி அதுக்கான ஒரு பெரிய அளவில் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி சில விஷுவல்ஸ் எல்லாம் பண்ண முடியாத சில விஷுவல்ஸ் எல்லாம் அதில் உருவாக்கி இன்னைக்கு வந்து அது பாப்புலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக சினிமா ஃபேக்டரி அகாடமியோட சேர்ந்து ஸ்டேஜ் அன்ரியல் அப்படின்னு ஒரு நிறுவனம் மூலமாக பயிற்சியும் அவர் வந்து அதில் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக சைபர் கேஃபர் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை வந்து இப்போ அவர் வந்து கையில் எடுத்திருக்கிறார். முதல்ல வந்து வெர்ச்சுவல் ப்ரொடக்ஷன், அது வந்து இப்போ வந்து இன்னும் வெர்ச்சுவல் ப்ரொடக்ஷனே வந்து இந்திய சினிமாவில் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான். ஆனால் உலகம் முழுவதும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபியூச்சர் வந்து ஒரு சினிமா வந்து வெர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் நோக்கி தான் போகுது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு வந்து இப்போ நிறைய இடங்கள்ல வந்து பெர்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி சினிமாவில் வந்து பின்னணி உருவாக்குறது வந்து ஒரு புதுமை நிறைந்த பின்னணியை வந்து ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த புதுமையான பின்னணியை ரியல் வேர்ல்டு செட்டில் உருவாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரியல் இன்ஜின் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு உலகத்தை வந்து பேக்ரவுண்டை வந்து உருவாக்கலாம். மெயினாக இப்போ ஒரு ஸ்பேஸில் ஒரு சயின்டிஃபிக் ஃபிலிம், அண்டர் வாட்டரில் கதை நடக்கிற மாதிரி பல்வேறு விதமான ஒரு விஷயங்களை வந்து நம்ம உருவாக்கலாம். பாலைவனத்தில் போய் ஒரு ஷூட்டிங் எடுக்கிறது அப்படின்னா இங்கிருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஃப்ளைட்டில் கொண்டு போய் அந்த நாட்டுக்கு போய் அங்கிருந்து அங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டல் தங்க வச்சு அங்கிருந்து பல கிலோமீட்டர் வந்து ரோடில் ட்ராவல் ஆகி அந்த இடத்துல போய் ஒரு பாலைவனத்தில் இறங்கி நவீன கருவிகள் அங்கே கொண்டு போய் ஷூட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இது போக கிளைமேட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் ரொம்ப வந்து ஒரு கண்ட்ரோல்டாக அபாரமாக வந்து நம்ம கேட்கலாம். இதுதான் இந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டோடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் மெயினாக.
பட் இதுக்கு வந்து என்னன்னா முன் தயாரிப்பு பணி அப்படின்றது ப்ரீ ப்ரொடக்ஷன் லெவலில் வந்து நிறைய வேலை செய்யணும். உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் அதிகமாக வேலை இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஷூட் பண்ணுறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் அந்த அவுட் எடுத்துகிட்டு போயிடலாம் சின்ன இதோட. உங்களுக்கு வந்து இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு அப்புறம் வந்து நிறைய வேலை இருக்கும். வெர்ச்சுவல் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு முன்னாடி வந்து நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் வந்து இந்தியாவில் இப்போ தான் அறிமுகமாகி அதை வந்து ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து பெரிய படங்களில் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய ஒளிப்பதிவாளர்களும் இது பின்பற்ற ஆரம்பித்து விட்டுருக்காங்க. இப்போ மனோஜ் பரம்சா இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து விளம்பர துறையில் வந்து இது வந்து ரொம்ப மிக அதிகமாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு லீப்புக்கு வந்து அவர் போயிட்டார். அது என்ன அப்படின்னு பார்த்தா சைபர் கேஃபிங். சைபர் கேஃபர் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா இப்போ லைட்டை வந்து நம்ம ரியல் வேர்ல்டில் ஒரு லைட்டு வச்சு நம்ம போடுறோம். அதே மாதிரி பேக்ரவுண்டில் வந்து வெர்ச்சுவல் எல்இடி ஸ்க்ரீன்லையும் உங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்கு. அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சாஃப்ட்வேரில் வந்து அந்த லைட்டை வந்து அதுக்கான பேக்ரவுண்டுக்கான லைட்டையும் நம்ம உருவாக்குறோம். இப்போ இந்த ரியல் வேர்ல்டு லைட்டையும் அதே மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இருக்கிற லைட்டையும் ரெண்டையும் வந்து ஒருங்கிணைக்கிறது தான் அந்த சைபர் கேஃபர் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம். ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகுதுன்னு மனோஜ் பரம்சா சொல்கிறாரு. அவரோட பேசும்போது இது அவரிடம் தான் நான் வந்து இந்த தகவல்களை உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் வீடியோவில் ஒரு நாள் ஷூட் பண்ணுறோன்னா ஏகப்பட்ட லைட்டிங் என்விரான்மெண்ட்டில் நம்ம ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய லைட்டிங் சேஞ்சஸ் வந்து லைட்டிங் என்விரான்மெண்ட் உருவாக்குறது ரியல் வேர்ல்டில் உருவாக்கும் போது ரொம்ப சிரமமாயிடும். இதே வந்து ஒரு சைபர் கிராஃபிக் மூலமாக நீங்கள் வந்து நிறைய விதமான ஒளியமைப்புகளை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸை கொண்டு வரலாம். ஏன்னா வெர்ச்சுவல் லைட்டில் மூலமாக ஒரு என்லெஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரியல் வேர்ல்டு லைட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வெர்ச்சுவல் லைட்டையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு புதுமையான சில பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். இது வந்து இப்போ வந்து அவர் வந்து இந்த சைபர் கிராஃபிங் அப்படின்ற ஒரு நுட்பம் வந்து அவர் வந்து ஒரு ட்ரையல் ஸ்டேஜில் இதனுடைய ரிசர்ச் R&D ஒர்க் வந்து வெற்றிகரமாக அவர் வந்து முடிச்சுட்டார். இப்போ அடுத்தது வந்து இதை வந்து திரைப்படங்களில் வந்து அவர் வந்து இது கொண்டு வர போகிறாரு. இது வந்து அடுத்த ஒரு பெரிய பாய்ச்சலாக இருக்கும் தொழில்நுட்ப ரீதியாக அப்படின்னு வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரம்சா அவர்களுக்கு உண்மையாகவே நம்ம வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். அவர் வந்து இந்திய சினிமாவுக்குள்ள ஏகப்பட்ட புதுமைகளை வந்து அவர் வந்து தொழில்நுட்ப ரீதியாக நம்ம வந்து கொண்டு வராரு. அதே மட்டும் இல்லாமல் அந்த தொழில்நுட்பம் வந்து தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாகவும் அவர் வந்து உருவாக்குறாரு. அது சினிமா ஃபேக்டரி அகாடமி நிறுவனத்தின் மூலமாகவும் அவர் வந்து அது ஸ்டேஜ் அண்ட் ரியலும் சேர்ந்து இந்த மாதிரி திட்டங்களை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதன் மூலமாக நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து வருங்காலத்தில் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் கிடைக்க போகுது. அதே போல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் வரும்போது இதற்கேற்ற மாதிரி புதுமையான கதை களங்களும் தமிழ் சினிமாவில் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்கும் பட்சத்தில் தமிழ் சினிமா அதே ஒரு ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு மேலாகவே போய் பல கதைகளை ஒரு அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு நம்புகிறேன். அதுக்கு வந்து மனோஜ் பரம்சா மாதிரி ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களால் நிச்சயம் சாத்தியமாகும் அப்படின்னு நான் சொல்கிறேன்.